மோஸ்ட்லி ஃபேமிலி கூட இல்லைனா டெம்பிள் போவோம். ஃபேமிலிஸ் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். வீட்டில் ஃபேமிலிஸ் கூட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லை பண்ணியிருக்கேன். இல்லை, இது வரைக்கும் ஓல்ட் ஏஜ் ஹோம் அண்ட் ஆர்ஃபனேஜில் நான் செலிப்ரேட் பண்ணேன். 15th பர்த்டே வந்து நான் ஆர்ஃபனேஜில் செலிப்ரேட் பண்ணேன். இல்லை, இது வரைக்கும் நான் இல்லை பண்ணதில்லை. அது எனக்கு ஐடியா இல்லை. இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் கண்டுபிடிக்கணும்னா மேபி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இல்லை ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலமா இல்லைனா கூகுள் ஆர் சோஷியல் மீடியா. நான் வந்து மோஸ்ட்லி கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் கண்டுபிடிப்பேன். கூகுள் மேப்பில் இல்லை ரிவ்யூஸ் பார்த்து கண்டுபிடிப்பேன். ஃபேமிலி சொன்னால் தெரியும். 2002, I started an old age home in a place called Mudichu. I felt the society is moving more towards selfish, like use and throw. As long as the parents were useful, the children were using them. Then the moment they felt they no more useful to them, they started throwing them out as a plastic. So I felt it's my duty as part of a citizen or human being, I should support them. So I started this old age home in the May 2002. நார்மலாக ஒரு ஆர்ஃபனேஜ்னா அவங்களுக்கு தேவையானது ஃபுட் அண்ட் க்ளோத்திங் தான். அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட் அண்ட் க்ளாத்திங் இல்லைனா எஜுகேஷன். சில ஆர்ஃபனேஜுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா எஜுகேஷன் வேணும்னா அது தேவை. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் அவங்களுக்கு தூங்கும்போது பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். ஒரு முதியோர் இல்லம் இருக்கலாம், அதில் அனாதை விடுதி, எதுவே இருந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு, இருக்கிற இடம் அண்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப அவசியமானது வந்து அவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட். ஏன்னா அது இல்லாமல் தான் அவங்களாம் இங்கே வரணும். Volunteers, they are the bridge between despair and comfort. They provide more than just companionship. நான் இங்கே சேவை செய்யறதுக்கோசம் வந்தேன். சம்பளம் கம்மியாக இருந்தால் தான் இங்கே டைபர் மாற்றுறது, டைபர் எடுக்கிறது, குப்பாடுறது எல்லா வேலை நான் தான் பார்க்குறேன். ஜென்ஸு துணி, லேடிஸு எல்லா துணியும் நான் தான் துவைக்கிறேன். மற்றபடி குப்பை வாரது, அது இது முடி வெட்டுறது, ஷேவிங் பண்ணுறது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். நாங்கள் பெருக்கி துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இங்கே இந்த கிளீனிங் இங்கேருந்து பெருக்கிறது எல்லாமே நாங்கள் தான். ஆனால் பாவம் அதுங்க எங்களால் முடிஞ்சதா அதுகளுக்கு நாங்கள் செய்வோம். அவங்களுக்கு என்ன முடியலையோ தண்ணி குடிச்சு கொடுப்போம், இலையத்தை கொண்டு போடுவோம், அவங்களை குட்டியை கொண்டு விடுவோம், டீ வாங்கி கொடுப்போம். சாப்பாடு முடியல ரூமில் இருந்தாங்கன்னா எடுத்து கொண்டு கொடுப்போம். மோஸ்ட் ஆஃப் த டோனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் ஃபுட்டுக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அதையும் தவிர அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஹோம் இன்சார்ஜ் தேவைப்படுறாங்க. இதை விட மெயினாக ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரக்கு. இன்னொரு டாக்டர் தேவைப்படுறாங்க, நர்சஸ் தேவைப்படுறாங்க, ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் தேவைப்படுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஹோமை பில்ட் பண்ணும். இதுக்கான செலவு எந்த டோனரும் கொடுக்கறது கிடையாது. Age that brings with it many challenges. For some, it is the struggle with physical health. ஹாஸ்பைஸ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஆங்கிலத்தில். அந்த சமயத்தில் உள்ளவங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சட்டை வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு துணிமணி வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் மாத்திரை வாங்கி கொடுக்கணும்னா மாத்திரையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. மாத்திரையும் தேவை அவங்களுக்கு. இப்போது
ஒரு வயதாகிடுத்து வச்சுங்களேன், கை கால்கள் மூட்டு வலி இந்த ப்ராப்ளம்லாம் வருது. நம்ம இல்லம் வச்சுருக்கோம், நம்ம வீட்டிலேயே காட்டில் இல்லை, அவங்க எப்படி கட்டில் உட்கார வைக்கிறேன்னா அவங்க கீழே உட்காந்தாங்கன்னா 4 பேருக்கு எந்திரிச்சு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது முட்டி தேய்மானம் ஆகும், கை கால்கள் உடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்களுக்கு கட்டில் தேவை. கட்டில் வந்து லக்ஸரின்னு நம்ம நினைக்கக்கூடாது, கட்டில் வந்து அவசியமான தேவை அப்படிங்கிறோம். யாரும் ஒருத்தவங்க இருந்தால் கூட எனக்கு போதும், ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் போதும் மோஸ்ட்லி. ஆனால் இங்கே வந்து ஆளுங்க தேவைப்படும். ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் பேஷண்ட்டு, யாருனா முடியலன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கணும், பேஷண்ட் கூட இங்கேயும் இருக்கணும். அதனால எப்படியும் 3 பேர் 4 பேர் தேவைப்படும். ஜனம் இன்னும் மேல் கொண்டு வந்து வேலை செஞ்சால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆள் கம்மி தான், இன்னும் ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். கஷ்டமாக தான் இருக்குது வேலை. நம்ம ஏதோ பைசா கொடுத்தோம் அந்த நம்ம வேலை முடிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த நிறுவனத்துக்கு போய் தன்னுடைய திரேகத்தால் முடிஞ்ச சர்வீஸோ இல்லை வந்து அந்த இல்லங்களில் இருக்கிறவங்களோட வந்து உரையாடல் பண்ணுறது இல்லையோ இல்லை அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தவாறு செய்கிறதும் இருந்தோம்னா சுற்றி உள்ளவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஆர்ஃபனேஜ் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆல் என்ஜிஓஸ் வந்து தே சப்போர்ட் ஈச் அதர்ஸ் அப்படின்னா வந்து இந்த சொசைட்டியை வந்து இன்னும் நம்ம பெட்டராக மாற்ற முடியும். ஸோ அதோட கனெக்டட் பாயிண்ட் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆப்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் கனெக்டடாக இருந்தோம்னா டெஃபினெட்லி இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். வி கேன் சர்வ் மோர் பீப்பிள்.